வணக்கம். இன்று நாம் உணவுகளை இனிப்புகளை தயாரிக்க அல்லது காஃபி, டீ மற்றும் பானங்கள் தயார் செய்து பயன்படுத்துவதற்கு சில விதமான இனிப்பு பொருட்களை பயன்படுத்துகிறோம். அவற்றின் நன்மைகள் ஏன், எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது, இலகுவாக இருப்பது, இலகுவாக கரைவது என்றெல்லாம் சொல்லப்படுகிற வெள்ளை நிறத்தில் உள்ள ஜீனி எனப்படும் மஸ்கா சர்க்கரை, அதிலிருந்து தயாரிக்கப்படுகிற டயமண்ட் கற்கண்டு அல்லது பெரிய வகையிலான கற்கண்டுகள், இவற்றை பற்றி பார்ப்போம். இந்த ஜீனியை தயாரிப்பதற்கு கரும்பு சாற்றிலிருந்து தான் தயாரிக்கிறார்கள். அப்படி கிடைக்கிற பொருள் இந்த வெண்மை நிறத்தில் கிடைப்பதில்லை. இந்த வெண்மை நிற ஜீனியை கொண்டு வருவதற்காக பல தளங்களில் பலவிதமான ரசாயன பொருட்களை சேர்த்துதான் ஜீனி உருவாக்கப்படுகிறது. அது கெட்டியாக்கப்படுவதன் மூலம் சில டை அமைப்புகளின் மூலம் டயமண்ட் கற்கண்டாகவும் பெரிய கற்கண்டாகவும் உருவாக்கப்படுகிறது. இதில் சேர்க்கப்படுகிற ரசாயன பொருட்கள் நம் உடலுக்கு அவ்வளவு நன்மை விளைவிப்பதாக இல்லை. ஆகவே இவற்றை குறைத்து கொள்வதும் தவிர்த்து கொள்வதும் நல்லது. அடுத்தபடியாக அதே கரும்பு சர்க்கரை சாற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிற சர்க்கரை, அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம் எனப்படும் மோத்தி வெல்லம் போன்றவற்றை நாம் பயன்படுத்தலாம். சர்க்கரையை பயன்படுத்தும் போது அதில் சுண்ணாம்பு சேர்க்கிறார்கள். அந்த சுண்ணாம்பும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய அளவிலேயே குறைவாகவே சேர்க்கப்படுகிறது. நம் எலும்புகள் வலுவாக இருக்க சுண்ணாம்பு சத்து தேவைப்படுகிறது. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ளலாம். சர்க்கரையை நாம் மண் துகள்கள் இல்லாமல் இருக்க பாகாக காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்துவது நல்லது. அச்சு வெல்லம் என்பது வடிகட்டிய பிறகே அவர்கள் அந்த பாகை அச்சுகளில் ஊற்றுகிறார்கள் என்பதால் கொஞ்சம் மண் தூசு குறைவாக இருக்கும். அதையும் நாம் பயன்படுத்தலாம். உருண்டை வெல்லமும் அதே அளவில் தூசு, மண் போன்ற பொருட்கள் இல்லாமல் இருக்கிறது. அதையும் நாம் பதார்த்தங்கள் தயார் பண்ணுவதற்கும் இனிப்புகள் செய்வதற்கும் பயன்படுத்தி கொள்வது நல்லது. இப்போதும் சிவகாசி, விருதுநகர் போன்ற பகுதிகளில் சீனி பலகாரம், வெள்ளப் பலகாரம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஜீனியை பயன்படுத்தி தயாரிக்கப்படுவது வெண்மை நிறத்தில் இருக்கும். சர்க்கரை பலகாரம் என்பது, சர்க்கரை பணியாரம் என்பது சர்க்கரையை பயன்படுத்தி செய்வார்கள். அது அந்த நேரத்தில் இருக்கும். மேலும் நாம் பழங்கள் அல்லது காய்கறிகள் அல்லது பாயசம் போன்ற சில இனிப்பு பலகாரங்களை உருவாக்குகிறோம். அவற்றிலும் இந்த நாட்டு சர்க்கரை, அச்சு வெல்லம், உருண்டை வெல்லத்தை பயன்படுத்தி கொள்வது நன்மை அளிக்கும். இதற்கும் மேலே நன்மை அளிக்கக்கூடியது பனையில் இருந்து தயாரிக்கப்படும் பொருட்களாகிய பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கற்கண்டில் சிறுமணி, பெருமணி என்பது இவையெல்லாம் கிடைக்கிறது. இந்த பனங்கருப்பட்டி எனப்படுவது உடலில் பித்தத்தை குறைப்பதாகவும் நம் நுரையீரல்களுக்கு பலம் அளிப்பதாகவும் தாது உப்புகள் நிறைந்ததாகவும் சுண்ணாம்பு சத்து எனப்படும் கால்சியம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. ஆகவே அந்த கருப்பட்டியை நாம் சர்க்கரை, ஜீனி இவற்றிற்கு பதிலாக சேர்த்து கொள்ளலாம். நுரையீரல் தொற்றுகள், குரல்நான் தொற்றுகள் இவற்றை போக்குவதற்கும் மருந்துகள், சித்த மருந்துகள், ஆயுர்வேதிக் மருந்துகள், லேகியங்கள் தயார் செய்வதற்கும் கருப்பட்டியை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அந்த பனையின் பதநீர் ஒரு பக்கம் பிரிக்கப்படுகிறது, மற்றொரு பக்கம் அதிலிருந்து தயாரிக்கப்படுகிற பனை வெல்லம், பனங்கற்கண்டில் சிறுமணி, பெருமணி என்று வைத்திருக்கிறார்கள். சிறுமணி என்பது கொஞ்சம் தூசிகள் நிறைந்ததாக இருக்கும். அதை பாலில் கலந்து வடிகட்டிய பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம். பனங்கற்கண்டு கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். தூசிகள், மண் போன்றவை இல்லாமல் இருக்கும். அதை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக மருந்துகளுக்கும் இனிப்புகளுக்கும் பயன்படுத்துவதன் மூலம் அதன் நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. பனைப்பொருட்களின் நன்மைகள் நம் எலும்புகள் வலுவாக இருப்பதற்கும், நரம்புகள் வலுவாக இருப்பதற்கும், நுரையீரல் திசுக்கள் வலுவாக இருப்பதற்கும் பயன்படுவதால் பனங்கற்கண்டு, கருப்பட்டி இவற்றை பயன்படுத்துவது நல்லது. அதே போல்
பதநீரையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பதநீரில் உணவு சமைத்து உண்ணலாம், இனிப்புகள் தயார் பண்ணலாம். பண்ணி சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து கிடைக்கும், மற்ற தாது உப்புகள் கிடைக்கும்.